வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருட் கருணையினாலே பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். ஐயா, வாழ்க்கையிலே வெல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரும் மலர்ச்சியாக இருக்கப் போகிறது. தேவராகம் என்று கேட்கிறோம். அதுபோல தேவராகா பாபா. இப்பொழுதுதான் ஐயா இவரது பெயரை புதிதாக கேட்கிறோம் என்று சிலர் சொல்லலாம். எனினும் கடந்த நூற்றாண்டிலே வாழ்க்கையில் பெரும் புகழ் அடைந்தவர்கள் பலரும் இவரது அடியவராக இருந்தார்கள். சரையு நதிக்கரை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்கே ஒரு மகான் வருகிறார். நெற்றியிலே திருமண் இட்டிருக்கிறார். சதா கிருஷ்ணனது தியானத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார். ஊரே பார்க்குது, என்னையா சாதாரண இடுப்பிலே ஒரு கௌபீனத்தை அணைந்து கொண்டு நெற்றியிலே திருமண்ணுடன் நாராயணா நாராயணா என்று ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே, இவரை சுற்றி ஒரு நறுமணம் கமழ்கிறதே, இங்கே மலர்களும் பூக்களும் சொரிகிறதே, ஏதேதோ அற்புதம் நிகழ்வதைப் போல தெரிகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்பொழுது இருந்த நமது ஜனாதிபதி ஐயா அவர்கள் ராஜேந்திர பிரசாத் சொல்லுவார், இவர் 150 ஆண்டு காலமாக இங்கிருப்பதாகெல்லாம் கேள்விப்பட்டேன் என்று பலரும் சொல்கிறார்கள். அது ஒரு சுதந்திர போராட்ட காலம். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தன் தந்தையுடன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த சொற்களை எல்லாம் கேட்கிறார். ஓ, இங்க ஒரு பெரியவர் இருக்காரா, இவரை வணங்கினா நல்லது நடக்குமா? ஒரு வீட்டிலே நல்லவற்றை பேசும் பொழுது அந்த குழந்தைகள் நல்லவற்றை கேட்கின்றன, அந்த நல்லவற்றை நாடத் துவங்குகின்றன. தேவைகள் அற்றவன் தேடப்படுகிறான், தேவைகள் உள்ளவன் தேடுகிறான். இதுதான் வாழ்க்கையோடைய நியதி. அப்போ என்ன ஆகுது, அவரை நோக்கி மக்கள் வருகிறார்கள். பலருக்கும் அப்பொழுது சந்தேகம், இவர் என்னப்பா எப்ப பார்த்தாலும் இறைவனது பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நாராயணா நாராயணா என்கிறார், இதனால் என்ன நன்மை நடந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பெல்லாம் மனிதனுக்கு சந்தேகம் வருகிறதோ அப்பொழுது இயற்கை இறைவனது ஆற்றலை ஏதோ ஒரு வகையிலே எடுத்து காட்டிவிடும். ஒரு நாள் இவர் தேவராக பாபா, ஏன்னா இவர் பாடிட்டு இருக்கிறது எப்ப பார்த்தாலும் தேவராகம் தானே, இறைவனது பெயரை சொல்லிக் கொண்டிருப்பதனாலே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இவருக்கு தேவராக பாபா என்று பெயர் வைத்து விடுகிறார்கள். பெரிய வெள்ளம் வருது, அப்படியே சரையு நதிக்கரையே போகுது. எல்லாரும் அந்த வட மாநிலத்துல ஆச்சரியப்பட்டு போறாங்க. உத்தரப்பிரதேஷ் பகுதியில இவ்வளவு பெரிய வெள்ளமா, இதில் மக்களை காப்பாற்றுவது யாருன்னு. கங்கை கரப்புரண்டா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? வட மாநிலத்தில் வெள்ளம் என்று சொன்னால் ஊரே அல்லோலப்பட்டுடும். இங்கே அப்படித்தான். எல்லாரும் சொல்கிறார்கள், தேவராக பாபா அமைதியாக இறைவனது தியானத்தில் இருக்கிறார். ஒரு குழந்தை சென்று சொல்கிறது, தாத்தா எங்க ஊரை காப்பாத்துங்க. அப்போ 1940-50லயே அவர் தாத்தான்னா அவரோட வயசு எவ்வளவு இருந்திருக்கணும். குழந்தை செல்கிறது, ஐயா தாத்தா எங்களை காப்பாத்துங்க தாத்தா, தேவராகா தாத்தா. உடனே அவர் கண்ணை விழிக்கிறார். விழித்துட்டு நேரா ஒரு 4 கட்டையை எடுத்து ஒரு உயரமான இடத்திலே அந்த சரையு நதிக்கரைக்கு அருகிலே ஒரு கட்டடத்தை போல ஒரு 4 கட்டை, அது மேல ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அது மாதிரி செய்ய சொல்கிறார். என்னப்பா பைத்தியக்காரத்தனமா இவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. இவர் அதன் மேல் ஏறி அமர்ந்து கொள்கிறார். அந்த சரையு நதிக்கரையில் அதுடன் அந்த வெள்ளம் அடங்கி விடுகிறது. அதற்கு பிறகு அந்த கரை கரையவே இல்லை. கடைசி வரைக்கும் அப்படியேதான் இருந்தது அவர் காலகட்டம் வரைக்கும். பல ஆண்டுகள் பிருந்தாவனத்திலும் தவம் புரிந்து கொண்டே இருந்தவர். ஒரு முறை ஒரு யானை ஓடி வருகிறது, மதம் பிடித்த யானை. எல்லாரும் அஞ்சுகிறார்கள். மீண்டும் இதே போலத்தான், ஐயா தேவராகா எங்களை காப்பாற்று என்று சொன்னதும் அங்கே செல்கிறார். அந்த யானையை ஒரு கனிவுடன் நோக்குகிறார். யானை நமக்கெல்லாம் கேட்குங்களா? நாம எத்தனையோ மனதிலே தீய எண்ணங்கள் உண்டு, எத்தனையோ குரோதம் காமம் என்றெல்லாம் பல்வேறு குணங்களால் ஆட்பட்டு தவிக்கின்றோம். எனினும் தேவராக பாபா நாராயணா நாராயண என்ற மனதிலே சதா ஜபம் செய்து கொண்டிருப்பவர் நெற்றியிலே திருமண்ணுடன் விளங்கி அந்த யானையை நோக்க யானை அமைதியாகிறது. இந்த செய்தி ஊரெல்லாம் பரவ துவங்குது. எங்க பூ இருக்கோ அங்க வண்டு தானா வந்துருங்க. நல்ல விஷயம் இருந்தா மக்கள் தேடித்தானா வரப்போறான். இப்போ நம்ம நல்ல விஷயத்த பேசுறோம், நீங்க நல்லதை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுதான் நிகழக்கூடிய ஒரு ரசாயன மாற்றம். இறைவனது பெயரின் சக்தி இதுதான். அப்போ அதை தேடி மக்கள் வர துவங்குகிறார்கள். எங்கெங்கிருந்தோ வருகிறார்கள். அவரை வெள்ளக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, he makes a pauper into prince என்கிறார்கள். அதாவது ரொம்ப ஏழ்மையில் இருப்பவன் கூட
தேவராக பாபா என்று நினைத்து விட்டால் வாழ்க்கையிலே ஒரு அரசனாக மாறிவிடுகிறான் என்று வெளிநாட்டினர் கூட வியக்கிறார்கள். மேலும் இவருக்கு ஏஜ்லெஸ் செயின்ட் என்று வெளிநாட்டினர்கள் பெயரிடுகிறார்கள். அதாவது வெள்ளக்காரங்கள்லாம் இவர் எத்தனை வருஷமா இருக்காருன்னு தெரியலையே, பல 100 வருடங்களாக இருப்பதை போல இருக்கிறதே என்றெல்லாம் ஆச்சரியப்பட துவங்குகிறார்கள். இவரை சுற்றி பல்வேறு நல்ல பொருட்கள் தானாகவே உருவாகுவதாகவும் ஆங்காங்கே பலரது நோய் தீர்வதாகவும் பல்வேறு அற்புத செய்திகள் பரவ துவங்குகிறது. பலருக்கும் அவர்கள் வினை தீருவதை அனுபவத்திலே உணரத் துவங்குகிறார்கள். இன்றும் தேவராக பாபா அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும், யூடியூப் போட்டீங்கன்னா தெரியும். அந்த தேவராக பாபாவை தேடி பலரும் பல இடங்களிலிருந்தும் வராங்க. அந்த காலத்தில் மத்திய அமைச்சராக இருந்த பூட்டா சிங் அவர்களும் வந்து செல்ல துவங்குகிறார். உடனே அப்பொழுது அன்னை இந்திரா காந்தி அம்மையார் வாழ்க்கையிலும் சோதனை. வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கஷ்டம் வந்து விடுகிறது. அதுவுமேங்க இந்த சனி தசை சுக்கிர புத்தி, இல்லைன்னா சனி தசை புதன் புத்தி, இதை ரிவர்ஸ் ஆர்டர்ல சொன்னீங்கன்னா புதன் தசை சனி புத்தி அல்லது சுக்கிர தசை சனி புத்தியில எல்லாம் ஏதோ சிரமம் வந்தே தீருங்க. என்ன காரணம்னா இது ஒன்றுக்கொன்று பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் வீட்டிலே சுக்கிரனுக்கும் புதனுக்கும் நட்சத்திரம் இருக்காது. அதே போல நம்ம ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ சனீஸ்வரருக்கு நட்சத்திரம் கிடையாது. மிதுனம் அல்லது கன்னி புதன் வீட்டுல சனீஸ்வரருக்கு நட்சத்திரம் கிடையாதுங்க. இது போன்ற திசைகளில் எப்பேற்பட்ட பெரிய ஆளையும் தடுமாற வைத்து விடும். அதுபோல ஒரு சோதனையான காலகட்டம் அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கு. எல்லாருக்குமே பிரச்சனை வந்தா உடனே ஏதோ ஒரு வகையிலே ஆண்டவன் ஆறுதலை சொல்லிவிட மாட்டானா, ஒரு தேறுதலை சொல்லிவிட மாட்டானா, அல்லது அந்த ஆண்டவனை வணங்குபவர்கள் நமக்கு ஒரு வார்த்தை ஏதோ நல்லா இருப்பீங்கய்யா அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களான்னு தான் தேடுவோம். உடனே அவருக்கு ஞாபகம் வருகிறது, நம் குழந்தையாக இருக்கும் போது கூட சொல்லுவார்களே, இந்த தேவராக பாபாவை தரிசனம் செய்து விட்டு வரலாம், நமக்கும் ஏதோ ஒரு நன்மை நிகழட்டும் என்று செல்கிறார். அந்த தேவராக பாபா அந்த உச்சமா இருக்கு இல்லைங்களா, 4-5 கட்டை, அது மேலேயே இருப்பாராமா. அவர் என்ன சாப்பிட்றார், என்ன உணவருந்தினார் என்றெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவரை சுத்தி எப்பவுமே ஒரு 1000 பேர் 2000 பேர் நின்றுகிட்டே இருப்பாங்களாம். அவர் உணவருந்தினாரா என்ற தகவல் கூட யாருக்கும் சரியா தெரியாது. அதிகம் பேச மாட்டார். ஏதோ ஓரிரு செய்கைகள் தான் செய்வார். அந்த ஓரிரு செய்கைகளை எல்லாருக்கும் பொதுதான். இப்ப பிரதம மந்திரி வந்தா அவருக்கும் அதே மரியாதை தான். சாதாரண ஒரு ஏழை வந்தாலும் அதே மரியாதை தான். அரசனோ ஆண்டியோ அங்கே எல்லோரும் சமம் என்பதுதான் நியதியாக இருக்கும். அந்த மரக்கட்டை மாதிரி வச்சிருக்காரு இல்லைங்களா, அதுல ஏறி போய் அவரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். சுற்றிலும் பல்வேறு அற்புதங்கள். அன்னை இந்திரா காந்தி செல்கிறார், அவரை தரிசனம் செய்து வந்தார். பிறகு மாபெரும் வெற்றிகள் நமக்கு வரலாறு அறிந்ததுதான். அப்போ இரும்பு பெண்மணி என்று உலகமே போற்றப்படக்கூடிய அளவிலே வியக்கத்தக்க சாதனைகளை செய்தார். எனினும் எப்பொழுதெல்லாம் அவருக்கு ஒரு மன நிம்மதி தேவைப்பட்டதோ ஒரு தரிசனத்தை செய்து விடுவார். இது வேண்டும் அது வேண்டும் என்று அவரும் எதுவும் கேட்டது கிடையாது. எப்பவுமே சித்தர்களை காண போறீங்கன்னா எதுவும் கேட்டக்கூடாது. அவருக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புகள் இருக்கலாம். எனினும் நாம் ஒரு சித்தர்களை காண செய்கிறோம். ஒரு பெரிய அரசனை பார்க்க போறீங்க, அப்ப போயிட்டு ஐயா எனக்கு ஒரு குண்டூசி வேணும்னா கேட்பீங்க. நம்ம உலக பிரச்சனையெல்லாம் அப்படிதாங்க, சிறிய குண்டூசி அளவுக்குத்தான். எனவே சித்தர்களை பார்க்க செல்லும் பொழுது எதையும் கேட்காமல் வேண்டுவது அனைத்தும் அறிந்தோய் நீ, வேண்டத்தக்கவதை தருவோய் நீ என்ற மனப்பக்குவத்துடன் போக வேணும். அப்போ எல்லாரும் சொல்றாங்க, அம்மா இந்திரா காந்தி உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குதுமா, எனினும் உங்க வாழ்க்கையிலையும் சில சோதனைகள் இருக்கே, எதையான கேட்டு வாங்கி வந்து விடுங்களேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இல்லை, அவர் என் குருநாதர். ஒரு குருவிடம் சென்றால் நாம் எதையும் கேட்க கூடாது. நாம் அவர் சொல்லும் கருத்தை பெறக்கூடிய பக்குவம் மட்டும் இருந்தால் போதும் என்று விடுகிறார். அதனாலதான் நாம் இன்னைக்கு அவர் இரும்பு பெண்மணி என்று பாராட்டி கொண்டிருக்கிறோம். இப்போ வரலாற்றிலே அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்னை இந்திரா காந்தி செல்றாங்க, அவரை சென்று தரிசனம் செய்து வருகிறார். வாழ்க்கையிலே அவருக்கு தேவையான மன நிம்மதியை பெற்று வருகிறார். நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க மன நிம்மதி ஒரு விஷயமா, ராத்திரி தூக்கம் வரலைன்னு எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுங்களா? உலகத்துல அதுக்குதான் அதிகமா மருந்து விற்பனை ஆகுதுன்றாங்க. நிம்மதியா தூங்குறதே பெரிய வரந்தாங்க சாமி. அப்போ இந்திரா காந்தி அவரை தரிசனம் செய்து வருகிறார். நாராயண நாமம் சொல்லுபவரை பார்த்தாலே நிம்மதியா தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னா, தினமும் நாராயணன் நினைச்சா எவ்வளவுங்க நிம்மதி இருக்கும்? அதேதான். இந்திரா காந்தி செல்கிறார், தரிசனம் செய்கிறார்.
பிறகு அவரது மைந்தன் திரு ராஜீவ்காந்தி அமரர் அவர்களும் சென்று தரிசனம் செய்து வருகிறார். பலரும் தரிசனம் செய்து பல்வேறு மன நிம்மதியை பெற்று வந்ததாக வரலாறு. பிறகு 1990ஆம் ஆண்டு எல்லா மகான்களுமே வந்தா ஒரு செய்தியை உணர்த்துவதற்காகத்தான் வராங்க. எந்த மகானும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, இருக்கிறார்கள். சில சமயங்களில் நம் ஸ்தூல கண்களில் தெரிகிறார்கள், பிறகு சூட்சமமாக அருளுகிறார்கள். அதேதான். அப்ப அவர் 1990ஆம் ஆண்டு இறைவனை நினைத்து கொண்டே இறை நாமங்களை சொல்லிக்கொண்டே பக்தர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர் வந்த அந்த நாராயணனின் திருவடியிலே லயித்து விடுகிறார். எப்பவுமே நாம உணர வேண்டியது, சித்தர்களுக்கு என்றுமே அழிவு கிடையாது. இப்ப நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னும் போதே உங்க வீட்டுல அந்த தேவராக பாபாவோட பிரசன்ஸ் இருக்கும். உங்க வீட்டிலும் ஏதோ ஒரு வகையிலே நன்மைகள் நடக்க துவங்கி இருக்கும். அந்த வெள்ளைக்காரன் சொல்றான் இல்லைங்களா, பாப்பர்ல இருந்து பிரின்ஸா மாத்துவார்னு, உங்க வீட்டிலையும் யாரையோ பிரின்ஸாக மாத்த போகிறார். யாரோ ஒருவர் பிரின்சஸாக மாறப்போகிறார். வாழ்க்கையிலே பல்வேறு நலன்கள் நிகழப்போகிறது, செல்வம் பெருகப் போகிறது. எனவே சிந்தனையில் மனதார தேவராக பாபாவை தியானிப்போம். அந்த மதுராவிலே விளங்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அந்த சரையு நதிக்கரையிலே ராமனாகவும் விளங்குகின்றான். அவன் நம் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பெரிய நற்பலனை தரப்போகின்றான் என்பதையே ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி உணர்த்துகின்றார். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா என்று மனமுருகி சொல்லுங்கள். தேவராக பாபாவின் அருள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நலம் புரியும். சிவசிவ.